வருமான வரித்துறை அமலாக்க பிரிவு இதெல்லாம் வந்து சோதனை நடத்துறப்ப அனுமதி வாங்கிக்கின்னு முன்னாடி தகவல் அனுப்பி லெட்டர் கொடுத்து இத்தனாம் தேதி வரணும்னு சொன்னா இவர் ஏதாவது சம்பாரிச்சு வச்சிருக்கிற இல்லீகலா சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம் வச்சிருப்பாரா? அதுக்கான ஆவணங்கள்லாம் மறைச்சு வைக்காம வாங்க இதை எடுத்துட்டு போங்கன்னு காட்டுவாரா? இது ஒரு பெரிய கேலிக்கூத்தான விஷயம். இவர் வந்து பண்ணிருக்கிற தப்பை மறைக்கிறதுக்கு உடனடியா சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? நான் வந்து எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி வெளில சொல்லிக்கணும். தவிர இவர் போய் ஆஸ்பத்திரியில பட்டுட்டாரு. ஐசியூல இருந்தவரு நேற்றுக்கு வரைக்கும் ஐசியூல இருந்துட்டு திடீர்னு வெளியில வந்த முகம் மாதிரியா இருக்காது. ஐசியூல தீவிர சிகிச்சை பிரிவுனா எப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாகி அது உள்ள போய் இருந்திருக்கணும்ன்ற மாதிரி கூட கொஞ்சம் கூட இல்லாம திரும்ப வெளில வந்து உள்ள பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுக்கறப்ப ஐஏஎஸ் ஆபீசருங்கிறவரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வந்து மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி ஒரு பேட்டி, அது ஒரு மாநில உரிமைகளுக்காக போராடுபவரை போல ஒரு அரசியல்வாதி மாதிரி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே இது என்ன ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அங்க அரசியல் சதுரங்க நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய பேட்டி இன்றைக்கு புலப்படுத்தி இருக்கிறது. அதாவது என் பையனை வந்து இப்ப சட்டிங் ஆர்டர் வந்து என் பையன் பேர்ல தான் இருந்தது, ஆனா என்ன வந்து தவறா பண்ணாங்க. இது மாதிரிலாம் வந்து யார் வீட்டுல இருந்தா என்ன இருக்கு? சம்பாத்திய சொத்து இல்லீகலா ஏதாவது தப்பு பண்ணியோ இதெல்லாம் அங்கங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரிகள் சரியாவே நோட்டம் போட்டு அது முன்னாள் அந்த கைது செய்யப்பட்ட ரெட்டி கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இந்த ரைடு நடந்திருக்குன்னு ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் சொல்லியிருந்திருக்கு. அப்ப அதை லீகலா பேஸ் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசாங்கத்தை வந்து என்ன பழி வாங்கறதுக்காக பண்ணாங்க, இப்ப மக்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒரு அம்பக்கான விஷயம். திரு மா சுப்பிரமணியன், மேலும் திரு ராமமோகன ராவ் அவர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது போன்ற ஒரு கருத்துக்களையும் வந்து முன்வைத்தாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை? இப்ப அவர் ராம்மோகன் ராவ் யாரு அவர் உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்கிற தகவலையும் சொல்லிருக்கணும்ல. பொதுவா ஏதோ அனுதாபத்தை தேடுறதுக்காக என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா யார் மூலமாக இந்த உயிருக்கு ஆபத்து? மோடி மூலமா உயிருக்கு ஆபத்தா, இல்ல சசிகலா மூலமா உயிருக்கு ஆபத்தா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் மூலமா உயிருக்கு ஆபத்தா? யார் மூலமா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து? இந்த விஷயத்த ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தினாதானே தெரியும். திரு மா சுப்பிரமணியன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.